வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாற்றம் செஞ்சிட்ருக்காங்க. சென்னையில் கேஸ் சிலிண்டர் விலை சற்று உயர்ந்திருக்கிற நிலையில் புதிய விலை பட்டியல் வெளியாகிருக்கிறது. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வதேச சந்தையில் நிலவர கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்குவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்துலேயும் 1ஆம் தேதியிலிருந்து எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விலையை நிர்ணயித்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்திற்கான மாற்றம் செய்யப்பட்ட விலை பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. இந்த வகையில் சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்காக 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்காக 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை ரூபாய் 1809.50 பைசாவாக இருந்த நிலையில் இன்னைக்கிலிருந்து 7 ரூபா 50 பைசா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்காக 19 கிலோ எடை இருக்கிற சமையல் எரிவாயு சிலிண்டர் 1817 ரூபாயாக விற்கப்படும் அப்படின்னு சொல்லி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்காக யூஸ் பண்ணுற சிலிண்டருடைய விலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. நம்ம நார்மலாக வாங்குகிற சிலிண்டருடைய விலை பார்த்துட்டிங்கன்னா 818.50 பைசாவாக இருந்தது. அதே விலையில் தான் இப்போவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.